நண்பர்களுக்கு வணக்கம். நான் 2ஆம் கட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு உயிர் உரம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், இது நம்ம மாவு தானிய மாவு கொஞ்சம் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் இது வந்து காய்கறி கழிவு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு வாழைப்பழ தோலும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பழக்கரைசல். இது ஆக்சுவலாக மாம்பழ கரைசல். மாம்பழத்தை வந்து நல்லா மசித்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பழத்தை மட்டும் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, இது பாருங்கள், நாட்டு சக்கரை. இதெல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் கரெக்டாக அளந்து எடுத்து வைக்கல. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து அரிசி கழுவின தண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த உயிர் கரைசல் வந்து அரிசி கழுவின தண்ணியில் தான் பண்ண போகிறோம். அதை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட போகிறோம். நண்பர்களே, இது வந்து நம்ம இது கூட வந்து தயிர் சேர்த்துருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். தயிர் இன்றைக்கி நம்ம வீட்டில் இல்லை. ஒன்றும் தப்பு இல்லை. இந்த தயிரை வந்து இன்றைக்கி வாங்கிட்டு கூட சாயங்காலம் கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னா வெயிலில் போட்டு வச்சுருந்தா டக்குன்னு புளிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இதுக்கு பதிலாக ஏற்கனவே நம்மகிட்ட வந்து கொஞ்சம் புளிச்ச அரிசி கஞ்சி தண்ணி இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம ஊற்றி விட்டோம்னா சூப்பராகிடும். அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு உயிர் உரம் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது இந்த பாத்திரத்தில் இப்போ ரெடி பண்ணுவோம். ஒன்று ஒன்றா இதை போட்டு இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே போட்டு கலந்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கட்டி இல்லாமல் கலந்து விட்டால் நல்லது. பாருங்கள், அதே மாதிரி பழக்கரைசலையும் உள்ளே போட்டுருவோம். நம்ம இப்படி செய்கிறதுனால நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி காய்கறி கழுவியும் நம்ம அரைச்சே போடலாம். காய்கறி கழுவை அந்த வாட்டி நம்ம வந்து முழுசாக அப்படியே போடுறோம். அடுத்த முறை இன்னும் இதோட பெஸ்ட்டாக செய்யலாம் கண்டிப்பாக. இது வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் தாங்க. இதுக்கு முன்னாடி நான் இது செஞ்சே இல்லை. அது மட்டும் இல்லை, பாருங்கள், நாட்டு சர்க்கரையும் உள்ளே போட்டோன்னா நம்ம ஒரு 5 நாள் வச்சுட்டா போதுங்க. 5 நாள்லேருந்து 7 நாள் நம்ம இதை வச்சிட்டோன்னா சூப்பராகிடும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து அரிசி கழுவின தண்ணியில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா அதில் நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே பாக்டீரியாக்கள்லாம் நிறையா பெருகும். கண்டிப்பாக இதை ஒரு முயற்சி பண்ணுங்கள் எல்லாருமே. நம்ம தோட்டத்துக்கு இது ஒரு இயற்கை உரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இது மாதிரியான வீடியோக்கள் பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.